அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தா இது நடந்தே ஆகும் அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். கொஞ்சம் வாய்ஸ் அரெஸ்ட் ஆகிருக்கு, அந்த தொண்டை கட்டியிருக்கு. ஸோ அதனால் வாய்ஸில் சின்ன மைனஸ் இருக்கலாம், அதை கண்டுக்க வேண்டாம். 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டா என்ன அர்த்தம் அப்படின்னா, 7ஆம் இடத்துல நீச்ச கிரகம், வக்ர கிரகம், அஸ்தங்க கிரகம், பகை கிரகங்கள், ஒன்றுக்கும் மேற்பட்ட பாவ கிரகங்கள் தொடர்பு கொள்வது, இது எல்லாமே 7ஆம் இடம் பாதிக்கப்படுது அப்படிங்கிறது அர்த்தம். இதே கண்டிஷன் தான் 7ஆம் அதிபதி நீச்சமாகிறது, வக்கரமாகிறது, அஸ்தங்கமாகிறது, பகை கிரகங்களோட சேர்றது, ஒன்றுக்கும் மேற்பட்ட பாவ கிரகங்களோட சேர்றது, இப்படியான நிலையில இருந்தாலும் 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு எடுத்துக்கலாம். ஆனால் இதெல்லாம் எப்போ அதிகமாக செயல்படும் அப்படின்னா, ஒன்று நிரந்தர சுயம் அப்படின்னு சொல்லப்படுற லக்னம், லக்னாதிபதி சந்திரன் இதோட பார்வையிலையோ சேர்க்கையிலையோ தொடர்பு கொள்ளும் போது தான் அதிகமாக நடக்கும். அல்லது தற்காலிக சுயம் அப்படின்னு சொல்லப்படுற தசாபத்தியோட தொடர்பு கொள்ளும் போது தான் அதிகமாக நடக்கும். இந்த ரெண்டு கேட்டகரியில் ஏதோ ஒன்றில் சம்மந்தப்பட்டிருந்தாலும் அது அதிகமாக நடக்கும்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தா இது நடந்தே ஆகும்னு சொல்லியிருக்கோம். என்ன நடந்தே ஆகும் அப்படின்னா, நிச்சயமாக நல்ல பலன்கள் நடந்தே ஆகும், சிறப்பான வாழ்க்கை அமைஞ்சே ஆகும். ஆனால் அது எப்படி அமையும், எப்படி அமைச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை ஃபாலோ பண்ணுறது மூலயமா, உங்கள் நடைமுறை வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுறது மூலயமா உங்களுக்கு 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சிறந்த வாழ்க்கை தான் அமைய போகுது. அது எப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, இப்போது பாதிப்பு அப்படின்னா நீச்சம், வக்ரம், பகை கிரகங்களோட பாவ கிரகங்களோட தொடர்பு அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். இப்போது உதாரணத்துக்கு நீச்ச கிரகம்னு எடுத்துக்கலாம். 7ஆம் இடத்துல நீச்ச கிரகம் இருக்குது, 7ஆம் அதிபதி நீச்சமாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போது நீச்சம்னா என்ன அர்த்தம்? குவாலிட்டி கம்மி, குவான்டிட்டி கம்மி. நம்ம செய்கிற செயல்களில், நம்ம எண்ணங்களில், நம்ம சிந்தனையில் ஏதோ ஒரு குவாலிட்டி கம்மியாக இருக்குது, தரம் குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்? நம்மளே ஒரு கற்பனையில் இருப்போம், இது போதும், இந்த விஷயத்துக்கு இது போதும். உதாரணத்துக்கு 7ஆம் இடங்கிறது வாழ்க்கை துணை, சமூகம், இந்த ரெண்டு தான் அதிகமாக செயல்படும் 7ஆம் இடத்துக்கு. மற்ற நிறைய கருத்துவங்கள் இருந்தாலும் வாழ்க்கை துணை தான் ஃபஸ்ட்டு, செகண்டு சமூகம். சமூகம் அப்படிங்கிறது வீட்டிலிருந்து வெளியே இருக்கிற எல்லா நபர்களும் தான் குறிக்கும். நண்பர்கள் வட்டமாக இருக்கலாம், உறவினர்கள் வட்டமாக இருக்கலாம், ஒர்க் பிளேஸில் அல்லது பிஸ்னஸ் என்வரான்மெண்ட்டில் இருக்கிற நபர்களாக இருக்கலாம், அல்லது பொது சமூகமாக இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். ஆனால் அது எல்லாமே சமூகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 7ஆம் இடங்கிறது அந்த சமூகத்தை குறிக்கிற இடம் தான். அப்போது வாழ்க்கை துணை, சமூகம், இந்த ரெண்டையும் குறிக்கிறது 7ஆம் இடம். அப்போது அந்த வாழ்க்கை துணைக்கோ அல்லது சமூகத்துக்கு நம்ம செய்ய வேண்டிய பொறுப்புகளோ அளவு குறையாமல் பார்த்துக்கணும். செய்ய வேண்டிய பொறுப்புகளில், கடமைகளில் குவாலிட்டி குறையாமல், தரம் குறையாமல் பார்த்துக்கணும். பொதுவாக நீச்ச கிரகம் சம்மந்தப்பட்டிருந்தாலே நம்மளை அறியாமலே இதுக்கு இவ்வளோ போதும், வாழ்க்கை துணைக்கு இவ்வளோ கவனிப்பு இருந்தால் போதும், இவ்வளோ பொருட்கள் வாங்கி கொடுத்தா போதும், அல்லது இவங்களுக்கு இவ்வளோ ரிப்ளை பண்ணால் போதும்னு நமக்கு நாமே சொல்லிக்கிடுவோம், நினச்சிக்கிட்டு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்ய மாட்டோம். அப்போ தான் அந்த நீச்சம் வேலை செய்யும். ஆனால் யாராக இருந்தாலும், சமூகமாக இருந்தாலும், வாழ்க்கை துணையாக இருந்தாலும் கடமையை கரெக்டாக செஞ்சிடணும், பொறுப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி அதே சிந்தனையில், அதே பொறுப்புணர்ச்சியோடு நீங்கள் செயல்படும் போது அந்த நீச்சத்தன்மை, அந்த நீச்ச பலன்களை தராது. இப்போது ஒருத்தருக்கு பொறுப்பான நேச்சர், கடமையை சரியாக செய்கிற நேச்சர், அதுக்கான நம்பிக்கை, அதுக்கான பிலீஃப் சிஸ்டம் ஒருத்தருக்குள்ளே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு 7ஆம் இடத்துல நீச்சகிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். நிச்சயமாக அவருக்கு அந்த நீச்சகிரகம் வேலையே செய்யாது. தசாபுத்தி வந்தாலும் வேலை செய்யாது, லக்னம், லக்னாதிபதி சந்திரனோட தொடர்பு கொண்டாலும் வேலை செய்யாது. ஏன்னா நீங்கள் தான் பொறுப்பாக இருந்துட்டீங்க. நீங்கள் செய்கிற வேலைகளில் சரியாக கடமையை செஞ்சிட்டீங்க, அதோட தரத்துலேயும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் போதுமான அளவு செஞ்சிட்டீங்க. இந்த நீச்ச கிரகம் காம்ப்ரமைஸ் பண்ண வைக்கும், கம்மியாக செய்யலாம், இவங்களுக்கு இவ்வளோ செஞ்சால் போதும்னு நினைக்க வைக்கும், இந்த வேலைக்கு இவ்வளோ பண்ணால் போதும்னு நினைக்க வைக்கும், தரக்குறைவாக தகுதி குறைவாக உங்களை சிந்திக்க வைக்கும், நம்ப வைக்கும், பேச வைக்கும், செயல்பட வைக்கும். அதுதான் நீச்ச கிரகத்தோட வேலை. ஆனால் அதே இதை நீங்கள் பொறுப்பாக, இதுக்கு எவ்வளோ தேவை, இந்த நபருக்கு எவ்வளோ ரிப்ளை பண்ணணும், இந்த வேலைக்கு, இந்த பொறுப்புக்கு எவ்வளோ செயல் செய்யணும் அப்படிங்கிறத உணர்ந்து முழுமையாக செஞ்சுட்டா, அதுக்கான நம்பிக்கை வந்துட்டா, தொடர்ந்து ப்ராக்டிஸ், ரிப்பீட் ப்ராக்டிஸ் வந்துட்டா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதை சரியாக செஞ்சுருவீங்க. அப்போது நீச்சத்தன்மை அறவே வேலை செய்யாது. அப்போது கடமையை செய்கிற நேச்சர், பொறுப்பாக இருக்கிற நேச்சர் நீச்சத்தன்மையை அளிக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். 7ஆம் இடத்துல அல்லது 7ஆம் அதிபதி நீச்சமாக இருக்கிறவங்க பொறுப்பாக கடமையை செஞ்சு பாருங்கள். அந்த நீச்சத்தன்மை வெளிப்படுதா இல்லையாங்கிறத செக் பண்ணிட்டு சொல்லுங்கள். ஓகே, இப்போது வக்ரத்தை பற்றி பேசிடலாம். வக்ர கிரகம் 7ல் இருக்குது அல்லது 7ஆம் அதிபதி வக்ரமாக இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம பாஸ்ட் லைஃப்பில்
ஏதோ ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கை இல்லை, ஏதோ ஒரு குறிப்பிட்ட செயல்களில் மட்டும் ரொம்ப ஆழமாக ஈடுபட்டு அதுதான் கரெக்டுங்கிற மாதிரி நிறைய வாழ்ந்துட்டோம். அது சார்ந்த கர்மா உள்ளே இருக்குது. அப்போ அது சார்ந்த ரொம்ப பிடிவாதமாக நம்புகிறோம். இதுதான் உலகம், இதுதான் சரின்னு நம்புகிறோன்னு அர்த்தம். அதுவும் குறிப்பாக வாழ்க்கை துணை மற்றும் சமூக ரீதியாக சமூகத்துக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுறது, சமூகத்துக்கு உங்கள் கடமை செய்கிறது, உங்கள் வாழ்க்கை துணையோட லௌகிக வாழ்க்கையில் இருக்கிறது, இது எல்லாத்துலேயுமே ஒரு குறிப்பிட்ட விஷயத்த ஆழமாக நம்பிட்டீங்க. அது ஆழமாக உங்களோட சிந்தனையில் இருக்குதுன்னு அர்த்தம். அதனால வீம்பாக ஒரு விஷயத்த செஞ்சுட்டே இருப்பீங்க. அது யதார்த்தத்துக்கு குறைவாக இருக்கலாம், அல்லது அந்த நேரத்துக்கு சரியில்லாமல் இருக்கலாம், அல்லது மற்றவங்களுக்கு தொந்தரவு தர்ற மாதிரி இருக்கலாம், மற்றவங்களை டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் சகஜமான நார்மலான நிலையில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை வீம்பாக பிடிச்சிக்கிட்டே இருப்பீங்க. அப்படி ஒரு குணத்தை, செயலை, சிந்தனையை இந்த வக்ர கிரகம் கொடுக்கும். ஆனால் நீங்கள் பன்மையத்தன்மையோடு சிந்திக்கும்போது எல்லாருமே எல்லாத்தையும் செய்கிற சுதந்திரம் இருக்குது அப்படிங்கிற பன்மையத்தன்மையோடு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு குறுகிய வட்டத்திலேருந்து வெளியே வந்துடுவீங்க. அப்போ மற்றவங்க சொன்னால் கேட்டுப்பீங்க. சமூகத்தில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உங்கள் மேலே வைக்கிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மாறுவீங்க. வாழ்க்கை துணை ஏதாவது சொல்கிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க. சூழலுக்கு ஏற்ற மாதிரி இலகுவாக பழக ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே அந்த 7ஆம் இடத்து வக்ரத்தன்மை வேலை செய்யாது. ஸோ எல்லாமே மாற்றத்திற்கு உட்பட்டது. 7ஆம் இடத்துல எந்த கிரகம் எப்படி சம்மந்தப்பட்டிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேஞ்சஸ் கொண்டு வரும்போது, லைஃப் ஸ்டைலை மாற்றும்போது, சிந்தனையை மாற்றும்போது, அதை ரிப்பீட்டாக நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வரும்போது நிச்சயமாக நல்ல பலன்கள் நடக்கும். அப்படி நிறைய விஷயத்த நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், நிறைய பேரும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. ஆனால் இந்த கிரகங்கள் என்ன பண்ணுன்னா மனசை ஏமாற்றும். இதெல்லாம் தப்பு, மற்றவங்களாம் உன்னை ஏமாத்துறாங்க, மற்றவங்க முன்னாடி நீ லோ ஆயிடுவ அப்படின்ற சில பயத்தையும் பேராசையும் ப்ரூஃப் பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு உந்துதலையும் கொடுத்து அந்த பாதிக்கப்பட்ட நிலையோட பலன்களை திருப்பி கொடுக்கும், வழங்க ட்ரை பண்ணும். நீச்ச கிரகம் இருந்தால் ஒரு கேர்லெஸை உருவாக்கி நீச்சமான செயல்களை செய்ய வைக்கும். வக்ர கிரகம் இருந்தால் இதை செஞ்சாதான் நம்மளை மதிப்பாங்க அப்படின்னு பிடிவாதமாக இருக்க வைக்கும். பாவ கிரகங்கள் இருந்தால் டாமினண்ட்டாக இருக்க வைக்கும். இந்த கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தை, உங்கள் வாழ்க்கையை அதோட போக்கில் கொண்டு போக வைக்கும். ஆனால் நீங்கள் கான்சியஸாக அதுக்கான சரியான நம்பிக்கை, செயல்கள், குணங்களை வளர்த்துக்கிட்டு சேஞ்ச் பண்ண இந்த பக்கம் நீங்கள் மாற முடியும், அதாவது நல்ல விதமாக மாற முடியும். இதைத்தான் படைப்பின் ஒழுங்கு அப்படின்னு நம்ம நிறைய வீடியோக்கள்லாம் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ சார்ந்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் 9 கிரகமும் எப்படி அமைஞ்சிருக்கு, அது எப்படி செயல்படும், என்ன மாற்றிக்கணும், என்ன ப்ளஸ்ஸு என்ன நெகட்டிவ், வேலைக்கு, தொழிலுக்கு, குடும்பத்துக்கு எப்படி அப்படிங்கிற டீட்டெயில்டு அனாலிசிஸ் ஆடியோ ரெக்கார்ட் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. அல்லது வேலை தொழில் சம்மந்தப்பட்ட கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாபிக் பார்க்கலாம். நமக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன், மணி அட்ராக்ஷன் அப்படிங்கிற தனி சேனல் இருக்குது, லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அது சார்ந்த கிளாஸும் பிப்ரவரியில் நடக்கும். விருப்பப்படுறவங்க அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.